ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்குது ஆஃப்ரிக்கா உட்காந்து என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிறவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா, சேனல் ஆரம்பிச்சா மானிட்டேஷன் ஆகுமா, மானிட்டேஷன் ஆனிச்சுன்னா பணம் கிடைக்குமா, ஸோ என்ன மாதிரியான சேனல் ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து யூடியூப்ல வந்து வீடியோ போடுறதுக்கு ஆசை தான், ஆனால் ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போடணும். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் காட்டாமல் என்ன மாதிரியான கண்டென்ட்ல வீடியோ போடலாம். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போட்டால் சேனல் மானிட்டேஷன் ஆகுமா, எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த சேனலில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொல்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறப்ப ஸோ என்ன மாதிரியான கண்டென்ட் எடுத்து வச்சுருந்தனோ அதை பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ் போடுறதுக்கு உங்களோட ஃபேஸ் காட்டணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபேஸ் காட்டாமையே நீங்கள் என்ன மாதிரியான உணவு சமைக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி காட்டினாலே போதும். இப்போ நீங்கள் சமைக்கிற உணவை வந்து ஷார்ட்ஸ்லையும் போட்டு அது மூலமாக நீங்கள் வியூஸும் பார்க்கலாம். இப்போ ஷார்ட்ஸில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் போடுறீங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து இட்லி பொடி அரைக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா அது ரிலேட்டட் வீடியோவாக கனெக்ட் ஆகும். அப்போ நீங்கள் அந்த ரிலேட்டட் வீடியோவில் லாங் வீடியோவை அப்லோட் பண்ணலாம். நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் அதில் ஃபேஸ் காட்டணும்னு அவசியம் கிடையாது. நீங்க சமைக்கிற பாத்திரங்கள், நீங்க சமைக்கிற பொருள், என்ன மாதிரியான இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்குறீங்க, அது மட்டும் குடுத்தாலே போதும். சில பேர் வந்து வாய்ஸ் ஓவர் குடுக்குறதுக்கு தைரியமா, ஓகே நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் குடுப்பாங்க. ஆனா சில பேர் வாய்ஸ் ஓவர் குடுக்குறதுக்கே பயப்படுவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, கைகள மட்டும் காமிச்சு எப்படி சமையல் பண்றது அப்படிங்கிற வீடியோஸும் அப்லோட் பண்ணுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா, வீடியோவ அப்லோட் பண்ணிட்டு பேக்கிரவுண்ட்ல வந்து பேக்கிரவுண்ட் மியூசிக் இருக்கு பாருங்க. யூடியூப் ஆடியோ லைப்ரரியில இருக்கும். காப்பிரைட் இல்லாத மியூசிக் இருக்கும். ஸோ அத எடுத்து பேக்கிரவுண்ட்ல மியூசிக் வச்சு கூட வீடியோ போடலாம். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரியான இன்கிரிடியன்ஸ் சேர்க்குறீங்கன்னு சப்டைட்டில கொடுத்து கூட நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஐடியா. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ். கிச்சன் டிப்ஸ் அப்படின்னா கிச்சனில் வந்து நீங்கள் வந்து ஹோம் டூராக போடலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் டூர் போடலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் கிளீனிங் பண்ணுறது போடலாம். அடுப்பை க்ளீன் பண்ணுற மாதிரி போடலாம். வீட்டை க்ளீன் பண்ணுற மாதிரி போடலாம். துணிமணி மடித்து வைக்கிற மாதிரி போடலாம். ஸோ துணிமணி துவைச்சி காய வைக்கிற மாதிரிலாம் போடலாம். நீங்கள் வந்து அதில் உங்கள் முகத்தை காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான பொருள் ஆப்ஜெக்டாக வச்சு எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி வீடியோஸ் போடலாம். ஸோ இதுலேயும் நீங்கள் ஃபேஸை காட்டணுங்கிற அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டிராயிங் வீடியோஸ். நீங்கள் வந்து டிராயிங் வீடியோஸ் வந்து என்ன மாதிரியான டிராயிங்ஸ் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோலம் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரங்கோலி போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸை வரையலாம். அதை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வீடியோவாக ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஸோ ஒரு சில வீடியோஸ்க்கு வந்து லாங்குவேஜுங்கிறது தேவை கிடையாது. நீங்கள் பேக்ரவுண்டில் மியூசிக் மட்டும் கொடுத்து கூட நீங்கள் வீடியோவாக அப்லோட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட போடலாம். ஸோ இது மூலமாகவும் உங்களால் மானிட்டேஷன் ஆக முடியும், சேலரியும் எடுக்க முடியும். ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா பேஷன் அண்டு ப்ரொஃபஷன். பேஷன் அண்டு ப்ரொஃபஷன்னா எந்த கேட்டகரியில் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹேர் டிப்ஸ் போடலாம், பியூட்டி டிப்ஸ் போடலாம், மெடிக்யூர் போடலாம், பெடிக்யூர் போடலாம். இப்போ ஹேர் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஹேர் ஸ்டைல் இருக்குது. உங்கள் குழந்தைங்களை உட்கார வச்சு பேக் சைடு மட்டும் தானே காட்ட போகிறீங்க. அவங்கள தலைமுடி எப்படி பின்னுவீங்கன்னு அப்படி வீடியோ எடுத்து போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பொம்மையை வாங்கி வச்சு அந்த பொம்மைக்கு வந்து நீங்கள் தலைமுடி பின்னி எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படி காட்டலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மெகந்தி டெம்ப்ளெட்டை காமிச்சு அதில் எப்படிலாம் மெகந்தி போடலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டலாம். அப்புறம் நீங்கள் டெய்லரிங்காக இருக்கீங்க, நீங்கள் நல்லா ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவீங்க, சுடிதார் தைப்பேன், ப்ளவுஸ் தைப்பேன், ஒரு ஃப்ராக் நல்லா தைப்பேன் அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது கேமராவை டாப் ஆங்கிளில் வச்சு, கேமரா தாங்கிறது கிடையாது, ஃபோனை வந்து டாப் ஆங்கிளில் வச்சு நீங்கள் என்ன மாதிரியான ஆங்கிளை காட்டி ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட ஷூட் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக்ஸ் எடிட்டிங் தெரிஞ்சாலே போதும், சூப்பராக வீடியோவை நீங்களும் அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்ல வந்து நிறைய வகையான கிராஃப்ட் இருக்கு. நீங்க வந்து உள்ளன் நூல்ல கூட கிராஃப்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் பொருளை வச்சு கூட கிராஃப்ட் பண்ணலாம். இல்ல வீட்டுல எல்லாம் பாக்குறீங்களா, சின்ன சின்ன பொருள்லாம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் போனோம்னா சின்ன சின்ன பொருள்லாம் கிராஃப்டா பண்ணி வச்சிருப்பாங்க. பேப்பர்ல பண்ணலாம், வேஸ்டேஜ் பேப்பர்ல பண்ணலாம். சாதாரண ஒரு கொட்டாங்குச்சியில கூட கிராஃப்ட் பண்றாங்க, வாட்டர் பாட்டில கிராஃப்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து உங்களோட ஐடியாவை பொறுத்து நீங்க எப்படி வேணாலும் கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ அது ஒரு கண்டென்ட்டா கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபேஸ் காட்டணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸும் நீங்க போடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவிதைகள். இப்போ உங்களுக்கு நல்லா கவிதை எழுத தெரியும் அப்படின்னா நீங்க வந்து மெசேஜா டைப் பண்ணி கூட நீங்க விசிபிள் பண்ணலாம். பேக்ரவுண்ட்ல மியூசிக் மட்டும் கொடுத்து நீங்க வந்து அது ஒரு டைட்டில் மாதிரி வச்சு நீங்க லாங் வீடியோவாகவும் போஸ்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு கவிதை படிக்கிறது பிடிக்கும்னா நீங்க எழுதின கவிதையை படிச்சு கூட காட்டலாம். இப்போ வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க நோட்ல எழுதி கூட அந்த கவிதையை காட்டலாம். அப்படி இல்லைன்னா
எம்எஸ் வேர்டு அதுல கூட எழுதி நீங்க காட்டலாம். நோட்பேட்ல எழுதி காட்டலாம். அப்படி இல்லைன்னா ஒரு இமேஜ் வச்சு பக்கத்துல கவிதை எழுதி காட்டலாம். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வியூஸ் போகக்கூடியது பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனல் கவிதைகள் போகும். இப்ப மோட்டிவேஷனல் தாட்ஸ் நீங்க ஓனா யோசிச்சு போடுற மாதிரி இருக்கணும். இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல காப்பி பண்ணிட்டு வந்து நீங்க போடக்கூடாது. ஓனா யோசிச்சு போடுற மாதிரி போடலாம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஓன் கண்டென்ட் இருக்கணும், உங்களோட வாய்ஸ் இருக்கணும், அது உங்களோட சொந்த வீடியோவா இருக்கணும். நீங்க எழுதியும் போடலாம், வாசிச்சும் காட்டலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸும் போடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் வீடியோஸ். எஜுகேஷனல் வீடியோஸ் என்ன மாதிரி போடலாம்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்க டீச் பண்ற மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கிட்ஸ்க்கு வந்து இந்த ஆல்பாபெட் சொல்லித்தர மாதிரி, நம்பர்ஸ் சொல்லித்தர மாதிரி, போனை வந்து டாப் ஆங்கிள் வச்சு நீங்க என்ன மாதிரியான ஆப்ஜெக்டா ஜூம் பண்றீங்களோ அதை ஜூம் பண்ணி அதை வந்து ஒரு வீடியோவா போடலாம். இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் எல்லாம் தேவைப்படுது பாருங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோவும் நீங்க கிரியேட் பண்ணி போடலாம். ஸோ பேசிக்ஸ் எடிட்டிங் தெரிஞ்சாலே போதும். அந்த மாதிரி வீடியோஸும் நீங்க போடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெட் கேர். அதாவது இப்ப நம்ம வீட்டுல வந்து அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்குறோம்ல. ஸோ அந்த அனிமல்ஸ்க்கு என்ன மாதிரியான மெடிசன்ஸ் கொடுக்குறோம், என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்குறோம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், வாரத்துல எத்தனை நாள் அதை குளிக்க வைக்கணும், அதுக்கு நகம் வெட்டுறதுல இருந்து, அதுக்கு பல்லு வளர்க்குறதுல இருந்து, அதுக்கு சாப்பாடு கொடுக்குறதுல இருந்து எல்லாமே வந்து நீங்க வீடியோவா போடலாம். அதுல இருந்து உங்க ஃபேஸ் கட்டணும்னு அவசியம் இல்லை. அதை குளிக்க வச்சு அதுக்கு தலை சீவி அதை வந்து ட்ரை பண்ணி அதை ஒரு நார்மலா எப்படி நம்ம வீட்டுல கேர் பண்றோமோ அதை ஃபுல்லாவே நீங்க வீடியோவா போடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்டனிங் வீடியோ. நீங்க வந்து ஒரு செடி எப்படி வளர்ப்பீங்க, உங்களுக்கு செடி வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும். சரி, ஒரு பிளான்ட் வந்து எப்படி எல்லாம் வளர்க்கலாம், அதை எப்படி கேர் பண்ணலாம். இப்ப சாதாரணமா வீட்டுல இருக்கிறவங்களே வச்சுக்கோங்க, ஒரு கொத்தமல்லி செடி நம்ம எப்படி பண்ணுவோம், அந்த சீடெல்லாம் மண்ணுல வந்து அந்த சீடை ஒன்று ரெண்டா உடைச்சு மண்ணுல தூவி விட்டு தண்ணி தெளிச்சுட்டு வந்தோம்னா அழகா அந்த கொத்தமல்லி தலை வளரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதினா செடியை வளர்க்கலாம். புதினாலாம் ஆஞ்சதுக்கு அப்புறம் அந்த குச்சை நட்டு வச்சதுக்கு அப்புறம் புதினா நல்லா வளரும். ஸோ அதை வந்து ஒரு வீடியோவா எடிட் பண்ணி போடலாம். மணி பிளான்ட் வளர்க்குறத வீடியோவா போடலாம். வீட்டில் வந்து இண்டோர் கார்டன்ஸ் என்னென்ன வளர்க்குறீங்களோ அதெல்லாம் வீடியோவா போடலாம். அப்புறம் தோட்டத்துல என்ன மாதிரியான செடிகள்லாம் வளர்க்குறீங்க அதெல்லாம் வீடியோவா போடலாம். கார்டன்ல வந்து எப்படி வந்து பயிர் பண்றது, அறுவடை பண்றது, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவா போடலாம். ஸோ இதெல்லாம் வந்து மணி ஏர்னிங்ஸ்க்கு சூப்பரான ஒரு வீடியோ. ஃபேஸ் காட்டணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் வீடியோஸ். டிராவல் வீடியோஸ்னா என்ன, அதுல கூட உங்க முகம் காட்டணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, நீங்க பஸ்ல போகலாம், பைக்ல போகலாம், இல்ல கார்ல போகலாம். ஸோ அது வந்து உங்களோட ஆப்ஷன். நீங்க எதுல போனாலும் அதை வந்து ஒரு வீடியோவை கிளிப்பா எடுத்துட்டு வந்து அந்த வீடியோஸை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அங்க வந்து ஒரு இமேஜா எடுத்துட்டு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். ஸோ உங்களோட ஐடியாஸ் எப்படி இருக்கோ அதை வந்து நீங்க ப்ரீஃபா சொல்லலாம். ஸோ இந்த இடத்துக்கு போங்க, இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும், இவ்வளோ செலவாகும், இங்க தங்குற இடம் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு வீடியோவா போடலாம். அடுத்தது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது ப்ராடக்ட் ரிவ்யூ. ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு பொருள் வாங்கி அதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டுக்காகவும் வாங்கலாம், இல்ல வந்து ஆன்லைன்ல ரிவ்யூ பண்றதுக்காகவும் வாங்கலாம். இப்போ வீட்டுக்கு தேவையான பொருள், நமக்கு தேவையான பொருள் இப்படி நிறைய இருக்குங்க. ஸோ அதனோட ஸ்டார் ரேட்டிங்ஸ் செக் பண்ணி வாங்குங்க. ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது நம்ம இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு. அதுல எது வந்து பெஸ்ட்டான ப்ரைஸ்ல தராங்க அதை நீங்க போடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ போடலாம். நீங்க ஷார்ட்ஸ்ல போட்டாலும் அதை வச்சும் நீங்க சம்பாதிக்கலாம். லாங் வீடியோல போட்டாலும் அதை வச்சும் நீங்க சம்பாதிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஏர்னிங்ஸ் கொடுக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு கண்டென்ட்டை செலக்ட் பண்ணி அதே கண்டென்ட்டா நீங்க போட்டுட்டு வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு அதுல நல்ல வியூஸ் வரும், சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, ஏர்னிங்ஸும் வரும். ஒரே ஒரு விஷயம் மட்டும், நீங்க யூடியூப்ல வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு வருஷம் அதுல தாக்கு பிடிப்பீங்க, என்னால ஒரு வருஷம் கண்டினியூஸா கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் வீடியோஸ் போடுங்க. கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நமக்கான பாதையை நம்ம தான் உருவாக்கிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேமிங் சேனல். கேமிங் வந்து என்ன மாதிரியான கேமிங் போட்டா பிரச்சனை இல்லையோ அந்த மாதிரி கேமிங் வீடியோஸ் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணலாம். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அந்த யூடியூப் கைட்லைன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அந்த மாதிரி வீடியோஸ் போட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ற வீடியோஸா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுல வந்து காப்பிரைட் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். ஸோ காப்பிரைட் இல்லாத வீடியோஸை மட்டும் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை வராது, சேனலுக்கும் பிரச்சனை வராது. யூடியூப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே சேனல் வந்து மானிட்டேஷன் ஆயிடும். சீக்கிரமாவே நீங்க அதுல சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டேன். வேற ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் தேவைப்பட்டாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒரு சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகுறதுக்கு கண்டினியூஸா வீடியோஸ் போடணும். வாரத்துல 2 வீடியோஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா 3 வீடியோஸ், லாங் வீடியோஸ் உங்களால போட முடியும்னா போடுங்க. இல்ல வாரத்துல ஒரு வீடியோஸ் தான் என்னால போட முடியும்னா ஒரு வீடியோஸும் தாராளமா போடலாம். ஸோ சீக்வென்ஸா போடணும், கண்டினியூஸா போடணும். அது மட்டும் தான் மெயின். ஸோ நீங்க ஒரு 3 மாசம் கண்டினியூஸா ஒரே டைம்ல வீடியோ போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யூடியூபை பொறுத்த வரைக்கும் உங்களோட அனலிட்டிக்கை வந்து நல்லா ஏத்தி கொடுக்கும். வியூஸும் அதிகமா கொடுக்கும். வியூஸ் அதிகமா போனாலே சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா வருவாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா வந்தாலே சீக்கிரமா உங்களோட வாட்சிங் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். வாட்சிங் ஹவர்ஸ் சீக்கிரமா கம்ப்ளீட் ஆயிட்டாலே உங்களுக்கு பணம் சீக்கிரமா வர ஆரம்பிச்சிடும். இதுல நார்மலா என்னன்னா பாத்தீங்கன்னா, யூடியூபா இருந்தாலும் ஷார்ட்ஸா இருந்தாலும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்.
லாங் வீடியோல 1 இயர்க்குள்ள 4000 வாட்சிங் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஷார்ட்ஸா இருந்தா 3 மாசத்துல 10 மில்லியன் வியூஸ், அதாவது ஷார்ட்ஸ் வியூஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதுல அனலிட்டிக்ல வச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே இதுல வந்து ஜெயிக்கலாம். கண்டினியூஸா வீடியோ பண்ணுங்கிற அந்த எண்ணம் இருந்தா மட்டும் போதும். உடனே சம்பாதிக்கணும் அப்படின்னா யூடியூப்ல ஜெயிக்க முடியாது. ஸோ கண்டினியூஸா வீடியோ போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்க கூட ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.